10 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட துவாரம் திறக்கப்படுது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பாதையில சென்று சுவாமி தரிசனம் செய்வார்கள். நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். எப்பவுமே வைகுண்ட ஏகாதசி வருதுன்னா 2 மாசம் முன்னாடி ஆன்லைன்ல ₹300 டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்காங்கன்னா லக்கி டீப் மூலியமா வந்து டிக்கெட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற இடம் வந்து ராஜகோபுரம் முன்னாடி ஸ்பெஷலா ஒரு செட்டு போட்டிருக்காங்க. நீங்க பாக்குற காட்சிகளை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. கண்ணால பார்க்கணும். அவ்வளவு அழகா இருக்கு. பழங்களால, காய்கறிகளால, சோளம், கரும்பு, மாங்காய், இளநீ விதவிதமான மலர்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா பத்மாவதி தாயாரும், சீனிவாச பெருமாளும், சங்கு சக்கரமோட மிக அழகாக டெக்கரேட் பண்ணிருக்காங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் விஷுவலா என்ஜாய் பண்ணிருக்கீங்க நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ முக்கியமான டாபிக் வருவோம். வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் யார் எழுதினது, யார் முதல்ல பாடினது, இந்த விவரங்களை நம்ம பார்ப்போம். உலகத்திலேயே தினமும் அதிகாலை ஒரே ஒரு பாடலால விழிக்கும் மலை என்றால் அது திருமலா திருப்பதி மட்டும்தான். இந்த புனித மலை, அந்த பரம பக்தி சூழல்ல அந்த கருணை நிறைந்த காலை, அனைத்திற்கும் தொடக்கம் கௌசல்யா சுப்ரஜா ராமா என்ற தெய்வீக சுப்ரபாதம். திருமலையில ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் யோக நித்திரையில இருப்பதாக ஆகம சாஸ்திரங்களை கூறுகின்றன. பக்தர்கள் மூலியமா தான் பெருமாளை எழுப்ப வேண்டும். பெருமாளை நேரடியாக தரிசிக்க முடியாது. முதலில் பணிவுடன் எழுப்ப வேண்டும். அதற்காக அதிகாலை 3 மணிலிருந்து 4 மணி வரை பெருமாளை மென்மையாக பக்தியுடன் எழுப்பும் பாடல் தான் வெங்கடேஸ்வர சுப்ரபாதம். வெறும் பாடல் அல்ல, ஒரு ஆன்மீக அனுமதி. பெருமாளை அணுகும் முதல் படி. இந்த சுப்ரபாதத்துல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. முதல் வார்த்தையே ராமா. ஏன் வெங்கடேஸ்வரா இல்லை, ஏன் தெரியுமா? ராமா என்ற சொல்லுக்கு ஆத்மா, தர்மம், பரம்பொருள் என்ற 3 தத்துவ அர்த்தங்களே உள்ளன. அதனாலதான் திருமலை தினமும் சுப்ரபாதத்தாலதான் விழிக்கிறது. இந்த தெய்வீக பாடலை எழுதியவர் வந்து ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் ஆனந்த். 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர். வேத ஆகம நாணத்தில் சிறந்தவர். அவர் எழுதிய 4 பாடல்கள் சுப்ரபாதம், சோத்திரம், பிரபத்தி, மங்களாசாசனம். இவ அனைத்தும் சேர்ந்ததுதான் வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் என அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம கேட்கும் அந்த அமிர்தமான குரல் வந்து MS சுப்புலட்சுமி அம்மாவோடது தான். அவங்க வந்து 1966ஆம் ஆண்டு தான் முதன்முறையாக வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்தை பதிவு செய்தாங்க. அது ஒரு பதிவு உலகம் முழுவதும் பரவியது. வீடுகளில் காலை வழிபாட்டாக மாறியது.